அந்த மாதிரி அட்வான்ஸாக இருக்கிறது கிடைக்கும். ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தமிழக அரசு நடத்திய டெட் பேப்பர் 2 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்கள் வந்து 70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாமே சில தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அதில் உண்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியலைங்க. ஸோ டெட் பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய தேர்ச்சி விகிதம் 30% தான். ஸோ பெண்களுடைய தேர்ச்சி விகிதம் 70க்கும் மேலே இருக்கும் அப்படின்ற அளவுக்கு சில உண்மைகளாகவே நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டெட் பேப்பர் 2 உடைய தேர்வு முடிவுகள் நமக்கு எப்போ கிடைக்கும்? ஸோ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி முடிக்கப்பட்டது. அடுத்த ஒரு வாரங்களில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ரெஸ்பான்ஸ் ஷீட்ஸ் எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு உண்டான அந்த ஃபைனலான ரிசல்ட்ஸு நமக்கு அதி விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார டெட் பேப்பர் 2 உடைய முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வை எழுதிட்டு தயார் நிலையில் இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. ஸோ டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடுதலாக ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் குளறுபடியாலே இருக்குது. ஸோ அதனால் 13 மார்க் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண்களாக வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அப்படி போனஸ் மதிப்பெண்களாக 13 மதிப்பெண்கள் வழங்கப்படுமாயின் ஸோ டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி அமைக்கப்படும். அப்படி நம்ம பார்க்குறப்ப 70 மார்க் எடுத்தால் கூட 83 மார்க் எடுத்து டெட் பேப்பர் 2ல் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அது எந்த ஒரு தனியார் பள்ளிகளுக்கும் நீங்கள் செல்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டெட் பேப்பர் 2 உடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் 25க்குள்ளார எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி நியமன தேர்வு. ஸோ தமிழகத்தில் இந்த யூஜிடிஆர்பி ஸோ ஒரு தேர்வு இந்த டெட் பேப்பர் 2ல் பாஸ் செய்வர்களுடைய விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைக்க போகிறாங்க. ஸோ இந்த நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணிட்டாவே போதும், யூஜிடிஆர்பியில் நீங்கள் எழுத தேவையில்லை, டைரெக்டாக பணி நியமனத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். யூஜிடிஆர்பியை தேர்வை ரத்து செய்கிறதுக்கு பள்ளி கல்வித்துறை விரைவில் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பார்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.